ஐடி ஊழியரின் செல்போனுக்கு அன்னோன் நம்பரில் இருந்து வந்த அழைப்பு. தேன் சொட்ட சொட்ட பேசி காதல் வசியம் செய்த இளம்பெண்ணை அழைத்துக் கொண்டு லாட்ஜுக்கு சென்ற ஐடி ஊழியர். ரூமுக்குள் நிர்வாணமாக இருந்த இளைஞரை அடித்து உதைத்து புரட்டி எடுத்த மர்ம கும்பல். நிர்வாண வீடியோவை டெலீட் செய்ய லட்சக்கணக்கில் பணம் கேட்டு மிரட்டல். விடுதி அறைக்குள் வைத்து இளைஞருக்கு நடந்தது என்ன? மோசடி கும்பலிடம் இருந்து ஐடி ஊழியர் தப்பித்தது எப்படி? குற்றவாளிகள் சிக்கினார்களா? ஃப்ரெண்டு ஒருத்தர் கூட வந்த இளைஞர் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள வேகமா ஓடி போயிருக்காரு. அவரை பார்த்த போலீஸ்காரங்க, ஏன் இவ்வளவு பதற்றமா வரீங்க, அப்படி என்னாச்சுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ தன்னை நிர்வாணமா நிக்க வச்சு ஒரு கும்பல் அடிச்சு சித்திரவதை பண்ணதா அந்த இளைஞர் சொல்லிருக்காரு. அதை கேட்டு ஒரு நிமிஷம் அதிர்ச்சி அடைஞ்ச போலீஸ் அந்த இளைஞர்கிட்ட என்ன நடந்துச்சுன்னு தெளிவா விசாரிச்சிருக்காங்க. அப்பதான் பச்சை கிளி முத்துச்சரம் படத்துல வர்ற மாதிரியே இந்த இளைஞரை ஒரு கும்பல் ஏமாத்திருக்கிறது தெரிய வந்திருக்கு. புதுச்சேரி திருக்கனூர் பக்கத்துல உள்ள கூனிச்சம்பட்டு பகுதியை சேர்ந்த 22 வயசு இளைஞரான அஸ்வத் லாஸ்பேட்டை ஈசிஆர் ரோட்ல உள்ள ஒரு ஐடி கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவரோட செல்போனுக்கு அன்னோன் நம்பர்ல இருந்து ஒரு கால் வந்திருக்கு. அதை அட்டன் பண்ணி பேசினப்போ எதிர்முனையில இருந்து பேசினவங்க பிரியா இருக்காங்களான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு இங்க பிரியான்னு யாரும் இல்லங்க, ராங் நம்பர்னு சொல்லிருக்காரு அஸ்வத். அப்போ பிரியா இல்லனா என்ன, நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களா, நாம கொஞ்சம் பேசலாமான்னு கேட்டிருக்காங்க எதிர்முனையில பேசின அந்த இளம்பெண். தேன் சொட்ட சொட்ட பேசின அந்த இளம்பெண்ணோட பேச்சை கேட்டு அப்படியே உருகி போயிருக்காரு அஸ்வத். ஒரு சில மாதங்கள் 2 பேரும் போன்லயே மணிக்கணக்கா பேசியிருக்காங்க. எத்தனை நாள் தான் போன்லயே பேசுறது, நேர்ல பாக்கணும்னு சொல்லி அஸ்வத் தூண்டில் போட்டிருக்காரு. அதுக்கு ஓகே சொன்ன அந்த இளம்பெண் கோட்டக்குப்பம் பெரிய முதலியார் சாவடி பீச் பக்கத்துல பழைய பட்டின சாலையில உள்ள ப்ளூடிக் பீச் ஹவுஸுக்கு வர சொல்லிருக்காங்க. ஒரு பொண்ணு கூப்பிட்டதும் அஸ்வத் சீவி சிங்காரிச்சு ஆசையா கிளம்பி போயிருக்காரு. 2 பேரும் ஜோடியா லாட்ஜ்ல ஒரு ரூம் எடுத்து அந்த ரூமுக்குள்ள போயிருக்காங்க. ரூமுக்குள்ள போனதும் அந்த இளம்பெண் கதவை சாத்திட்டு அஸ்வத்தோட ட்ரெஸ்ஸ கழட்ட சொன்னதா சொல்லப்படுது. காதலி ட்ரெஸ்ஸ கழட்ட சொன்னதும் விறுவிறுன்னு ஆடைகளை கழட்டிட்டு நிர்வாணமா நின்றுக்காரு அஸ்வத். அப்போ திடீர்னு 4-5 பேர் கொண்ட கும்பல் சடார்னு ரூமுக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க. உள்ள வந்ததும் நிர்வாண கோலத்துல நின்னுட்டு இருந்த அஸ்வத்தை பிடிச்சு சரமாரியா அடிச்சிருக்காங்க. என்ன தைரியம் இருந்தா எங்க வீட்டு பொண்ணையே லாட்ஜுக்கு கூட்டிட்டு வந்திருப்ப, அதுவும் பொம்பளை பிள்ளை முன்னாடி இப்படி நிர்வாணமா நின்னுட்டு இருக்கன்னு சொல்லி கண்மூடித்தனமா தாக்கியிருக்காங்க. தெரியாம பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்கன்னு அஸ்வத் அந்த கும்பல் கிட்ட கெஞ்சி கதறிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த இளம் பெண் சிகரெட் பிடிச்சுக்கிட்டே ஸ்டைலா உள்ள வந்திருக்காங்க. இது எல்லாமே பக்கா பிளானுங்கிறதும் அந்த இளம் பெண்ணும் களவாணித்தனத்துக்கு உடந்தைங்கிறதும் அப்பதான் அஸ்வத்துக்கு புரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் அந்த கும்பல் நிர்வாணமா இருந்த அஸ்வத்தை செல்போன்ல வீடியோ எடுத்து வச்சு 10 லட்சம் ரூபாய் பணம் வேணும்னும், பணத்தை கொடுக்கலன்னா இந்த வீடியோவை நெட்ல விட்டுருவோன்னு சொல்லி மிரட்டிருக்காங்க. என்கிட்ட அவ்வளவு பணம் இல்லைன்னு அஸ்வத் எவ்வளவோ கெஞ்சியும் அந்த காட்டு மிராண்டி கும்பல் அவரை விடாம அடிச்சு கொடுமை பண்ணிருக்காங்க. எவ்வளவு கெஞ்சியும் விடாததால வீட்ல தான் பணம் வச்சிருக்கேன், என்ன வீட்டுக்கு விடுங்க, நான் பணத்தை எடுத்து உங்களுக்கு கொடுத்துடுறேன்னு அஸ்வத் சொல்லிருக்காரு. உடனே அஸ்வத் கிட்ட இருந்து காஸ்ட்லி செல்போனையும் 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பைக்கையும் பறிச்சுக்கிட்ட அந்த கும்பல் அதுக்கப்புறம் அஸ்வத்தோட இன்னொரு பைக்ல அவரோட வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. அஸ்வத்தை வீட்டுக்குள்ள அனுப்பிட்டு கொஞ்சம் தள்ளி ரோட்டோரமா வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்பதான் வீட்டோட பின்வாசல் வழியா தப்பிச்சு ஓடின அஸ்வத் தன்னோட ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணி வர சொல்லி அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நடந்ததை சொல்லிருக்காங்க. அஸ்வத் கொடுத்த கம்ப்ளைண்ட் அடிப்படையில அந்த லாட்ஜுக்கு போய் விசாரணை நடத்தினாங்க. அப்பதான் லாட்ஜ் ஓனர் ஜெர்மின் ஆல்வினோ அந்த மோசடி கும்பலை சேர்ந்தவங்கிறதும் இந்த பித்தலாட்டத்துக்கு பிளான் போட்டு கொடுத்ததே பிரபல ரவுடி பிரதீப் என்கிற சுகந்தாங்கிறதும் தெரிய வந்திருக்கு. அதுக்கப்புறம் அஸ்வத்தை தாக்கி பணம் பறிக்க முயற்சி பண்ண லாட்ஜ் ஓனர் ஜெர்மின் ஆல்வின், திருநாவுக்கரசு, மோகன பிரசாத், சுனில்னு 4 பேரை கைது செஞ்சிருக்கிற போலீஸ் பிரபல ரவுடியான சுகன் அஸ்வத்துக்கு போன் பண்ணி பேசி லாட்ஜுக்கு வர வச்ச அந்த இளம்பெண் உட்பட பலரை தேடிட்டு இருக்காங்க.